இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RFDF தமிழ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஸ்பைசியான பொட்டேட்டோ பூரி இது சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஸ்பைசி பொட்டேட்டோ பூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெரிய பவுல் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பவுல் அளவுக்கு. ஸோ இப்போ ஒரு பவுல் அளவுக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு திருவி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து ஸ்பைசஸ் பார்க்கலாம். ஓமம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு. ஸோ இப்போ நாம் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இந்த மாவை கொட்டிக்கலாம். இப்போ திருவி வச்சிருக்க உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது, ஏன்னா உருளைக்கிழங்கையே கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும். தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக விட்டுக்கலாம், தேவைப்பட்டால் மறுபடியும் விட்டுக்கலாம். இப்போ நமக்கு டோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சன்னா மசாலா செஞ்சுட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ சன்னா ஓவர் நைட்டு சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. ஸோ இதை சேர்த்து தண்ணி விட்டு குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய், 2 பெரிய தக்காளியை பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிப்புக்கு ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு சீரகத்தூள். ஸோ இப்போ நாம் சன்னா மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம விசில் வச்சு எடுத்து வச்சுட்டோம். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனை நம்ம போட்டுக்கலாம். நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு இப்போவே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெங்காயம் நமக்கு நல்லா சீக்கிரம் வணங்கிரும். ஸோ இது எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த ஸ்டேஜில் வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கலர் மாறுற அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் இந்த அளவுக்கு போதும். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சன்னா வந்துட்டு எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நசுக்கி விடும்போது நல்லா மாவு மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கிற வாட்டரையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை கீழே ஊற்ற வேண்டாம்.
ஸோ இந்த மீன் டைமில் நம்ம பாதி சன்னாவை நம்ம மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ மீதி இருக்கிற சன்னாவை நம்ம டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சன்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நமக்கு சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நாம் பூரி போட்டு எடுத்துக்கலாம். நான் சின்ன சைஸ் பூரி தான் போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூரியை போட்டு எடுத்துக்கலாம். இது நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் இந்த பூரி. பாருங்கள், நல்ல சப்பியான பூரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சன்னா மசாலா பார்த்தீங்கன்னா பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.